வணக்கம். இயேசுவினுடைய கல்லறை காஷ்மீரில் இருக்கிறது. இப்படி ஒரு செய்தியை ஒருவேளை நீங்கள் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்லாமியர்களிடத்திலே இது பெருவழக்காக இன்றைக்கும் அது நிலைத்து நிற்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை நான் செய்கின்றேன். 1894 நிக்கோலஸ் நோட்டோவிக் என்கின்ற ரஷ்யன் ஜூ அவர் ஒரு நூலை எழுதினார், தி அன்னோன் லைஃப் ஆஃப் ஜீசஸ். இந்த நூலில் அவர் பல செய்திகளை கொண்டு வந்து அதில் குறிப்பிட்டு அவர் இந்தியாவிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், சிலுவையிலே அறையப்பட்ட அவர் இறந்து போகவில்லை, அவர் உயிரோடு அந்த காயங்களுடனே அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்று திபெத்து அந்த பகுதியாக அவர் கடந்து வந்து தக்சிலா, திபெத் போன்ற இடங்களிலே அவர் கடந்து வந்து அங்கு இமயமலை பகுதியிலே அவர் வாழ்ந்தார் என்கின்ற சில செய்திகளை அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு வந்திருக்கிறார். அதே போல் இதில் இந்த ஹெர்மிஸ் மொனாஸ்ட்ரி இன் லடாக் அந்த இடத்துல திபெத்தியன் மேனுஸ்கிரிப்ட், திபெத்தியர்களுடைய கையெழுத்துப்படியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செய்தி குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இவர் தம்முடைய நூலிலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கலாம். அதை த லைஃப் ஆஃப் செயின்ட் ஈசா, ISSA, ஈசா, அங்கே அவர் நாலந்தா என்கின்ற இடம், டாக்சிலா போன்ற இடம், இந்த இடங்களிலெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து அங்கு வாழ்ந்திருந்து அவர் ஆரியருடைய வேதங்களை எல்லாம் கற்றார். அப்புறம் பின்னால் யோகாவை கற்றிருக்கிறார், பௌத்த மதத்திலே உள்ள கருத்துக்களை எல்லாம் அவர் கற்றிருக்கிறார் என்பதாக பல கருத்துக்களை அவர் எழுதியிருக்கின்றார். இதற்கு அப்புறமா பார்க்கிற போது 1981 ஹோல்கர் கர்ஸ்டன் ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியா என்கின்ற ஒரு நூலை அவர் எழுதினார். இது தமிழிலே இயேசு இந்தியாவில் வாழ்ந்தார் என்பதாக ஒரு தலைப்பிட்டு கண்ணதாசனுடைய பதிப்பகம் சென்னை தியாகராய நகரிலே உள்ள அந்த பதிப்பகத்திலே இருந்து அது வெளிவந்திருக்கிறது. இதை குறித்த செய்திகளை எல்லாம் பலர் அறிந்திருக்கின்ற பகுதிகளை நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த நூலின் உச்சக்கட்டமாக இஸ்லாமியர்களுடைய அகமதியா இயக்கம் என்பதாக ஒன்று இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த அகமதியா இயக்கம் என்பது மிர்சா குலாம் அகமத் என்பவர் தான் இந்த அகமதியா இயக்கத்தை தோற்றுவித்தவர். அவர் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை அவர் நடத்தினார். அந்த மூவ்மெண்ட்டின் மூலமாக ஈசா நபி யாராலும் கொல்லப்பட முடியாது, அவர் அங்கிருந்து எருசலேமிலே சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலே இருந்து தப்பி அவர் இந்தியாவிலே வாழ்ந்தார். காஷ்மீரத்திலே அவர் முதுமை நிலையிலே வரைக்கும் அவர் அங்கே வாழ்ந்து முதுமையிலே அவர் இறந்து போனார். அவருக்கு உண்டான ஒரு கல்லறை அங்கே கட்டப்பட்டிருக்கிறது என்பதாக அதை அவர் எழுதி வைத்திருக்கிறத நாம் பார்க்கலாம். இந்த கட்டடம் என்பது ஸ்ரீநகரில் ஒரு அழகான ஒரு சதுர வடிவிலான ஒரு அமைப்பிலே உள்ள ஒரு கட்டடமாக இது குறிக்கப்படுகிறது. ரோசபல் டோம் அல்லது ரோசபால் ஷ்ரைன் என்பதாக அதை குறித்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அமைப்பு காஷ்மீரத்திலே உள்ள கட்டடக்கலையினுடைய அமைப்பாக அது அமைந்திருக்கிறது. அதனுடைய கூரை எல்லாம் காஷ்மீரத்திலே உள்ள கட்டடங்களிலே உள்ள கூரை வடிவம், அந்த அமைப்பு அது பச்சை நிறத்திலும் பிரவுன் நிறத்திலும் அது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அதை பற்றி அவர் சொல்லுகின்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதை இவர் சொல்லுகின்ற போது எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எருசலேமிலே அறையப்பட்டு அங்கிருந்து அவர் தப்பித்து வந்திருக்க முடியும்? அவருடைய உடம்பில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம்.
ஒரு நாள் இரவு முழுவதும் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், காவலிலே சிறைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், சவுக்கினாலே சாட்டையினாலே அடி உண்டார், அவருடைய உடம்பு முழுவதும் காயங்கள், தலையிலே முள்முடி, இரத்தம் சொட்ட சொட்ட அவர் கொல்கதாவிலே அவர் சிலுவையிலே காயங்களுடனே அவர் இறந்து போனார் என்கின்ற ஒரு செய்தி அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே அவர் இறந்து போவதற்கு முன்பாக 7 திருமொழிகளை அவர் தன்னுடைய வாயினாலே மொழிந்தார் என்கின்றதெல்லாம் எல்லா இடங்களிலும் பிரசித்தமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு செய்தி. அதில் இறுதியாக அவர் சொல்லுகின்ற போது, என்னுடைய தகப்பனே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்படைக்கின்றேன், என்னுடைய ஆவியை என்னுடைய உயிரை உம்முடைய கையிலே நான் ஒப்படைக்கிறேன் என்பதாக சொல்லித்தான் இயேசு பெருமான் சிலுவையிலே அவர் இறந்து போனார். அதுக்கப்புறமா அவருடைய உடலை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவர் பிலாத்துவினிடத்தில் போய் அந்த உடலை திருவுடலை கேட்டு வாங்கி கொண்டு வந்து, நிக்கோதேமு என்னப்பட்ட ஒரு சீக்ரெட் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் இது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அதே நிக்கோதேமு, அவர் அங்கிருந்து என்ன செய்கிறாரு, 100 ராத்தல் எடை உள்ள கரிய போளம் வெள்ளை போளம் ரெண்டும் கலந்திருக்கின்ற கலவை, 100 ராத்தல் என்று சொல்லுவது ஏறத்தாழ 45-46 கிலோ எடையிலே உள்ள அந்த சுகந்த வர்க்கங்களை அவர் கொண்டு வந்து அவருடைய உடம்பிலே சுற்றி, நல்ல மெல்லிய துப்பட்டியை அவருடைய உடலிலே சுற்றி அதை கொண்டு போய் அந்த கல்லறையில் இதுவரைக்கும் யாரும் வைக்கப்பட்டிராத புதிய ஒரு கல்லறையிலே கொண்டு போய் அவரை வைத்து வெளியிலே ஒரு பெரிய பாறாங்கல்லே அவர்கள் என்ன செய்கிறார்கள், புரட்டி வைக்கின்றார்கள். இந்த இடத்துல இருந்து அவர் எப்படி தப்பித்து கொண்டு வந்திருக்க முடியும்? சிலுவையிலே அவர் அறை உண்ட போது அவருடைய விழாவிலே ஒரு போர்ச்சேவன் தன்னுடைய ஈட்டியினால் குத்துகின்றான். மற்றவர்கள்லாம் இறந்து போகல, அவருடைய கால்களை சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளர்களுடைய கால்களை அவர்கள் முறிக்கின்றார்கள். முறிக்கின்ற போது அந்த உடல் சிலுவையிலே தொங்கும், மூச்சை இழுக்க முடியாமல் அவர் இறந்து போய்விடுவார். அதுபோல இயேசுவினிடத்தில் வந்தபோது அவர் இறந்து போய்விட்டார். உண்மையிலே அவர் இறந்து போய்விட்டாரா என்பதை அவன் உறுதி செய்யும்படியாக ஈட்டியினால் விழாவிலே குத்துகிறார். இரத்தமும் தண்ணீரும் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது. இதை குறித்து இந்த அகமதியா இயக்கத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அது ஈட்டியினால் குத்துகின்ற போது அந்த அவருடைய இரத்தமும் அந்த தண்ணீரும் வேகமாக வருகிறது என்று சொன்னால், உயிரோடு இருக்கிறவரிடத்தில் தான் அப்படிப்பட்ட தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டு வரும் என்பதாக ஒரு கருத்தினை அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை குறித்து இந்த சிலுவையில் குரூசிஃபிக்ஷன் டெத் அப்படிங்கிறத குறித்து நான் பல்வேறு பகுதிகளை நான் பார்த்தபோது அதில் உள்ள மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கார்டியோ வாஸ்குலார் சிஸ்டத்தில் அந்த பகுதியில் அந்த ஈட்டியில் குத்துகின்ற போது அந்த மார்பிலே அந்த ரத்தம் தண்ணீர் எல்லாமே சேர்ந்து அது என்ன செய்யுது, இட் யூஸ் டு பி கஷ்ட் அவுட் என்பதாக அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட எவருமே இறந்து போய் இறப்பிற்கு அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது என்பதாகத்தான் மருத்துவம் என்றைக்கும் சொல்லுகின்றது. ஆகையினால இவர் சொல்லுகின்ற போது அந்த காயங்களுடனே அவர் வருவதற்கு அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. அவருடைய உடம்பில் சுற்றப்பட்டிருந்த கரிய போளம் வெள்ளை போளம் இவை எல்லாமே காயங்களை குணப்படுத்துவதற்கு உண்டான அந்த மருத்துவ குணம் அவற்றில் இருக்கிறது என்பதாக சொல்லி இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த ரோசபால் இதுதான் இயேசுவினுடைய கல்லறை என்பதாக அறியப்படுகின்றது காஷ்மீரில். இந்த காஷ்மீரில் உள்ள இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற போது இது ஸ்ரீநகரில் கன்யார் என்கின்ற அந்த பகுதியில் அது டவுன் டவுன் என்பதாக சொல்லப்படுகின்ற பகுதி அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசுவினுடைய காலடி சுவடுகள் பதித்திருக்கின்ற பதிவினையும் அவர்கள் அங்கே பாதுகாப்பாக இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறமா அவருக்கு யூஸ் ஆசாஃப் இந்த பேரில் இயேசு கிறிஸ்து அறியப்பட்டார் அப்படிங்கிறது. இதை குறித்து பல்வேறு செக்யூலர் ஸ்காலர்ஸ், அதே நேரத்தில் இஸ்லாமிய ஸ்காலர்ஸ், இஸ்லாமிய நம்பிக்கையாளர்கள் இவர்களெல்லாம் அந்த கருத்துக்களை அவர்கள் மறுக்கின்றார்கள். இன்னொன்று, இயேசுவினுடைய கல்லறை அந்த இடத்திலே வருகின்ற போது
மேற்கில் தலை வைத்து கிழக்காக அந்த உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த பகுதியில் ரோசபால் அப்படிங்கிற அந்த இடத்துல அது சொல்லப்படுகின்றது. உண்மையிலே இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்க, தென்வடலாக அந்த உடலை புதைப்பது வழக்கம். அதனுடைய முகத்தை மேற்கு நோக்கி மெக்காவை நோக்கி அதை திருப்பி வைத்து அவர்கள் அடக்கம் செய்வார்கள். ஆக இதை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது இது ஒரு இஸ்லாமிய ஆசிரியர், இஸ்லாமிய ஒரு குருவானவர், அவர் புதைக்கப்பட்டிருக்கின்ற இடமாக இது இருக்க வேண்டும், அல்லது வெளிநாட்டிலே இருந்து இஸ்லாமை தழுவி இந்தியாவிலே அந்த இடங்களிலே போதித்து வந்த ஒருவருடைய உடலாக இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்த நிலையில் நம்ம பார்க்கின்ற போது, தொடக்கத்தில் நான் சொன்னேன், நிக்கோலாஸ் நோட்டோவிக் என்பவர் ரஷ்யன் ஆதர். அவர் எழுதுகின்ற அந்த செய்திகள், அவர் திபெத்தில் போய் அந்த புத்த மதத்தினுடைய அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும், மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அவர் பார்த்ததாகவும் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கு பின்னால் இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி, ஆர்ச்சிபால்ட் டக்ளஸ். அவர் ப்ரொஃபஸர் அட் கவர்மெண்ட் காலேஜ் ஆக்ரா. இவர் லடாக்கிற்கு சென்று அந்த கையெழுத்து பகுதிகளை எல்லாம் அவர் புரட்டி பார்த்து, அப்படி ஒரு ரஷ்யன், அதாவது நிக்கோலாஸ் நோட்டோவிக் என்கின்ற ஒரு ரஷ்யன் அங்கு வரவில்லை, மேனுஸ்கிரிப்டை அவர் ஆராயவில்லை என்பதாக தன்னுடைய அந்த அறிவிப்பை அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறத பல பகுதிகளில் எழுதி இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆகையினால் இது ஒரு புரட்டான ஒரு செய்தி. இதை இந்த நிக்கோலாஸ் நோட்டோவிக் என்பவர் அதை எழுதியிருக்கிறார். இதை குறித்து மேக்ஸ் முல்லர் என்பவர் கூட அதை சொல்லுகின்ற போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், the life of Isa was not listed in Kanjur or Tanjore, which are standard catalogs of Buddhist Sanskrit texts and commentaries என்பதாக ஒரு கருத்தினை அவர் எழுதுகின்றார். அதாவது கஞ்சூர் தஞ்சூர் என்பது இந்த சமஸ்கிருத மொழியிலே புத்த மதத்தினுடைய கருத்துக்கள், அவர்களுடைய அந்த நூல்களை பற்றிய விளக்க உரைகள், இவை பற்றியெல்லாம் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளில் எந்த இடத்துலையும் இந்த குறிப்புகள் காணப்படவில்லை என்பதாக அவர் சொல்லுகின்றார். ஆகையினால இந்த காஷ்மீரிலே இயேசுவினுடைய கல்லறை இருக்கிறது என்பது ஒரு பொய் உரை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் பலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், பொதுவாக பொதுமக்களுக்கு கூட இதில் இந்த கருத்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அகமதியா இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு இது நல்ல தெரிந்திருக்கின்ற கருத்துக்கள். இஸ்லாமியர்கள் இதை அதிகமாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், சிலுவையிலே அவர் இறந்து போகவில்லை என்பது. இதெல்லாம் பொய்யாக இவர்கள் புரட்டு கதைகளை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு நான் விரும்புகின்றேன். ஆகையினால இயேசுவினுடைய கல்லறை எருசலேமில் இருந்தது. 3ஆம் நாள் அவர் உயிர் பெற்று எழுந்தார். அவர் அந்த காயங்களுடனே அவர் அடக்கம் பண்ணப்படுகின்ற போது அவருடைய உடலை அவர்கள் வாங்கி அதை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் யார் யாரெல்லாம், அதாவது அரிமத்தியா ஒரு யோசேப்பு, அதுக்கப்புறமா நிக்கோதேமு, அவரோடு கூட இருக்கின்ற மற்ற சீடர்கள், இவர்களெல்லாம் போய் அந்த உடலை வாங்கி கொண்டு போய் அடக்கம் செய்திருக்கிறாங்க. அப்போது அவர் இறந்து போன உடலைத்தான் அவர்கள் கொண்டு அடக்கம் செய்ய முடியுமே தவிர, உயிரோடு அவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மூச்சு இருந்திருக்காம். அந்த உடலில் அந்த விழாவிலே குத்தி இருக்கின்ற இந்த ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கின்ற அந்த காயமே ஒருவேளை அவர் சிலுவையிலே இறந்து போகவில்லை, அது பார்க்கலாம் என்பதாக அவன் பரிசோதித்தவனே அதை குத்தி அவனே சாட்சியிடுகின்றான், இவர் உண்மையிலேயே கடவுளுடைய மைந்தன் என்பதாக. ஆகையினால காஷ்மீரிலே இயேசுவினுடைய கல்லறை இருக்கிறது என்று இவர்கள் சொல்லுவது ஒரு பொய் உரையாகும். அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக.